Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 5 EVS, that is Our Wondrous World. Chapter 1, Water, the Essence of Life அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Water, the Essence of Life அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா தண்ணீர் வாழ்க்கையின் ஒரு சாரம். ஓகே, தண்ணீர் இல்லாமல் என்ன இல்லை, வாழ்க்கை இல்லை அப்படின்றது தண்ணீரோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். It is raining. A friend rushed to the window where Jyoti was already watching tiny drops slide over the glass. Okay, it is raining. என்ன ஆகுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அஃப்ரின் என்ன பண்ணிட்டு இருக்கா, விண்டோ ஓரம் மழை பெஞ்சாவே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், குழந்தைகளை முக்கியமா என்ன பண்ணுவாங்க, ஜன்னலோரம் போய் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அஃப்ரின் என்ன பண்ணிட்டு இருக்கான், விண்டோ ஓரம் போயிட்டு அழகா என்ன பண்ணிட்டு இருக்கான், தண்ணீரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அந்த மழை நீரை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஜோதி வாஸ் ஆல்ரெடி வாட்சிங் டைனி ரைனி டிராப்ஸ் ஸ்லைட் டவுன் த கிளாஸ். ஓகே, ஜோதி ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கிறா, அந்த விண்டோல என்ன ஆகுது, அந்த டிராப்ஸ் எல்லாம் விண்டோ வழியா அந்த இது மழை நீர் வந்து ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு, ஸ்லைட் டவுன் ஆயிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மழை தண்ணி அந்த விண்டோவோட ஜன்னல்ல வந்து விழுறத அவ பாத்துட்டு இருக்கா. வேர் டு யூ திங்க் ஆல் திஸ் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம் அண்ட் வேர் டஸ் இட் கோ ஆஸ்க்ட் அஃப்ரின். உடனே அஃப்ரின் ஜோதியை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கறான். இந்த தண்ணி எல்லாம் எங்க இருந்து வருது, அதே மாதிரி எந்த இடத்துக்கு போகுது அப்படின்றத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அஃப்ரின் வந்து ஜோதி கிட்ட கேட்கறான். கம் லெட் அஸ் ஃபாலோ த ஜர்னி ஆஃப் வாட்டர். ஓகே, நம்ம இத பத்தி நம்ம படிப்போம். ஓகே, தண்ணீரோட பயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். But first, let us how much water there is on the earth. But first, let us see. முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது let us see how much water there is on the earth. ஓகே, பூமியில எவ்வளவு வாட்டர் இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். Although most of the earth's surface is covered with water, the majority of it salty. Okay, most of the earth's surface. Okay, பூமியில most of the earth's surface, பூமியோட நிறைய பகுதி என்னவாதான் இருக்கு, தண்ணீரால சூழப்பட்டுள்ளது. பூமியோட 4 பகுதியில என்ன இருக்கு, 3 பகுதி என்ன இருக்கு, தண்ணீரால மட்டும்தான் சூழப்பட்டுள்ளது. அப்ப most of the earth's surface is covered with water, the majority of it salty. அந்த தண்ணி எல்லாமே எப்படியா இருக்கு, சால்ட்டியா இருக்கு, உப்பு தண்ணியா இருக்கு, உப்பா இருக்கு. லிவிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, அதுல என்ன இருக்கு, கொஞ்சோண்டு தான் என்னவா இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. தூய்மையான தண்ணி அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கு. மீதி இருக்கிற பூமியில இருக்கிற எல்லா தண்ணியுமே என்னவா இருக்கு, உப்பா தான் இருக்கு. கொஞ்சோண்டு மட்டும் தான் என்னவா இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு. ஆல் லிவிங் பீயிங்ஸ், பீப்புள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் ஃப்ரெஷ் வாட்டர் டு சர்வைவ். ஓகே, எல்லா லிவிங் திங்ஸும், ஓகே, எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ முக்கியமானது எது, தண்ணி. உயிரினங்கள்னா எது பண்ணுவோம், ஓகே, மக்கள், அதே மாதிரி விலங்கினங்கள், பறவைகள், அதே மாதிரி தாவரங்கள் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குடிக்கிறதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர் அது சார்ந்து இருக்கு. டு சர்வைவ் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ட்ரிங்கிங். இது எதுக்கெல்லாம் தண்ணி யூஸ் ஆகும் நமக்கே தெரியும், ட்ரிங்கிங். ஓகே, குடிக்கிறதுக்கும், க்ரோயிங் கிராப்ஸ், அது பயிர் விளையறதுக்கும், அண்ட் கேரிங் அவுட் ஆஃப் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமா என்ன இருக்கு, தண்ணீர். மெனி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, அதே மாதிரி நிறைய தாவரங்களும் அதே மாதிரி விலங்கினங்களும் எதுல மட்டும்தான் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும்தான் உயிர் வாழும். வித்வுட் வாட்டர் லைஃப் won't be possible. தண்ணி இல்லைன்னா என்ன கிடையாது, வாழ்க்கை இல்லை. Now imagine if all water on earth were in this glass, then the fresh water would only be as much as in a teaspoon. Okay, imagine, நினைச்சு பார், all the water on earth அப்படின்னும் போது உலகத்துல, அதாவது வந்து பூமியில இருக்கிற எல்லா தண்ணியும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு டம்ளர்ல இருக்கு, ஒரு டம்ளருக்குள்ள இருக்கிறது தான் என்ன இருக்கு, பூமியில இருக்கிற எல்லா வாட்டரும் தான் இருக்கு இல்லையா, அந்த டம்ளர்ல இருக்கிறது தான் பூமியில இருக்கிற எல்லா தண்ணியும் இதுல இருக்கு. then fresh water would only be as much as in a teaspoon. ஓகே, இதுல இருந்து ஒரு டீஸ்பூன்ல கொஞ்சம் தண்ணி எடுத்தோம்னா இதுதான் என்ன, இது ஃப்ரெஷ் வாட்டர். இந்த அளவுக்கு தான் என்ன இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்ப 200 ml ஆஃப் வாட்டர் இதுல இருக்குன்னா அதுல 5 ml தான் என்ன இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல டு யூ திங்க் வி கேன் ட்ரிங்க் த வாட்டர் பிரசன்ட் இன் த ஓஷன்ஸ் அப்படின்னு, அதாவது வந்து டு யூ திங்க் தட் வி ட்ரிங்க் த வாட்டர் பிரசன்ட் இன் த ஓஷன். ஓகே, ஓஷன்ஸ்ல இருக்கு இல்லையா, ஓஷன்ல இருக்கிற வாட்டர், கடல் வாட்டர் நம்மளால குடிக்க முடியுமா, கடல் தண்ணியை நம்மளால குடிக்க முடியுமா அப்படின்னா நோ, வி கேனாட் ட்ரிங்க் ஓஷன் வாட்டர் பிகாஸ் இட் இஸ் சால்ட்டி. அது எப்படி இருக்கும், உப்பா இருக்கும். அதே மாதிரி இட் கண்டெய்ன்ஸ் மெனி இம்பியூரிட்டிஸ், அதுல நிறைய என்ன இருக்கும், தூசு துகள்கள்லாம் கலந்துருக்கிறதால நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்னு எழுதலாம். வாட் கேன் ஓஷன் வாட்டர் பி யூஸ்டு ஃபார், எதுக்காக இந்த கடல் தண்ணீர் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓஷன் வாட்டர் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட்ஸ். ஓகே, இங்க இருக்கு இல்லையா, உப்பளம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, இந்த உப்பு எடுக்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட்ஸ். அதே மாதிரி ஃபிஷிங்காக யூஸ் ஆகுது, போட்டிங் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்விம்மிங்காக யூஸ் பண்ணலாம். த சால்ட் பேன்ஸ் ஆஃப் குஜராத் ஆர் வாஸ்ட் ஃபாஸ்ட் லேண்ட், தட் இஸ் ஃபிளாட் லேண்ட்ஸ் வேர் சீ வாட்டர் இஸ் ட்ரை டு கலெக்ட் சால்ட். குஜராத்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த சால்ட் பேன், ஓகே, உப்பளத்துல இருந்து உப்பு எடுக்கிறத பாக்குறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சால்ட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் இன் இந்தியா. இந்தியாலே மிகப்பெரிய அளவில் உப்பு எடுக்கிற இடம் எது, குஜராத்ல.
ஆக்டிவிட்டி 1ல வேர் கேன் வி ஃபைண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, நமக்கு எங்க இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது. ஐடென்டிஃபை த டிஃபரெண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ் ஃப்ரம் த இமேஜஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் தர் நேம்ஸ். ஓகே, இங்க கீழே சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மள என்ன பண்ணணும், அது எந்தெந்த இடத்துல இருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம நேம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது என்னது, இது பாண்டு, நெக்ஸ்ட் வந்து சீஸ், மூணாவது அதாவது ஓஷன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் கிளேஷியர்ஸ். கிளேஷியர்ஸ்ன்றது என்ன ஆகுது, அந்த அந்த ஐஸ் மெல்ட் ஆகுது இல்லையா, அதுதான் கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லேக்ஸ், நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங், next river, next well, next rain. Jyoti curious, is there water in the air too? And is snow a form of water? ஜோதிக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. உடனே ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, is there water in the air too? ஓகே, காத்துல தண்ணி இருக்கா? and is snow a form of water? அதே மாதிரி அந்த பனி இருக்கு இல்லையா, ஸ்னோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஐஸ் கட்டி, இந்த ஐஸ் கட்டியும் வாட்டரோட ஒரு ஃபார்ம் தானா அப்படின்னு கேக்குறாங்க. வாட்டர்ல இருந்து தான் இந்த ஐஸ், இந்த ஸ்னோவும் உருவாகுதா, பனியும் உருவாகுதா அப்படின்னு கேக்குறாங்க. வாட்டர் ஹஸ் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற டாபிக்ல இதை பத்தி பார்க்கலாம். we already know the different forms of water. நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன இருக்கு, வாட்டர் எக்ஸிஸ்ட் 3 different forms. 3 ஃபார்ம்ல வாட்டர் கிடைக்குது. ஒன் இஸ் லிக்விட். லிக்விட்ல எப்படி கிடைக்குது, ஆஸ் இன் ரெயின். ஓகே, மழையிலிருந்து கிடைக்கிற தண்ணீர் அப்படின்னா அது என்னவா இருக்கு, நீரா இருக்கு. அப்ப லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி ஐஸ் அப்படின்னு சொல்றதுதான் என்னது, இது சாலிட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஸ்டீம் அப்படின்னும் போது கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அப்ப என்னவா ஆயிடுது, ஸ்டீமா இருந்தது, அதுதான் என்னன்னு சொல்லணும், வேப்பர். அப்ப தண்ணீரா இருக்கிறது லிக்விட் ஃபார்ம், ஐஸா இருக்கிறது சாலிட் ஃபார்ம், அண்ட் அதே மாதிரி கொதிக்க வச்சோம்னா ஆவியா இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், வேப்பர் ஃபார்ம். இதுதான் 3 விதமான சாலிட், லிக்விட் அண்ட் வேப்பர். Let us understand more about this through a simple activity. Okay, இது என்ன பண்ணுவோம், ஈஸியா ஒரு ஆக்டிவிட்டி போலப்பா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். Activity 2, take a steel glass. Okay, ஒரு steel glass எடுத்துக்கிறோம். Put some ice cubes in it. அதில் என்ன பண்றோம், கொஞ்சம் ice cubes போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஒரு take a steel glass, put some ice cubes in it. Observe the small water droplets forming on the glass. Okay, என்ன பண்றோம், first ஒரு steel glass tumbler, நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, glass tumbler எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் ice cubes போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தோம்னா அதில் என்ன இருக்கு, ஓகே, small water droplets forming on the glass. இங்க பிக்சர்ல இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கோம். போட்ட உடனே வெளியில பாத்தீங்கன்னா அது இருக்கு வாட்டர் டிராப்லெட்ஸ். ஓகே, வெளியில பாத்தீங்கன்னா இந்த டம்ளரோட வெளியில பாத்தீங்கன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிறத பாக்குறோம். வேர் டு தீஸ் வாட்டர் டிராப்லெட்ஸ் கம் ஃப்ரம்? இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எப்படி வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர், இட் கம்ஸ் ஃப்ரம் த வாட்டர் vapor present in air. Already airல என்ன இருக்கு, water vapor இருக்கு. இந்த water vapor which cools down changes into water when it touches the cold glass. இந்த air, okay, airல இருக்கிற water vapor எதை வந்து டச் பண்ணுது, இந்த glass டச் பண்ணும்போது அது என்னவா மாறுது, which cools down, இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஐஸ் கூல் ஆகி என்னவா மாறுது, வாட்டரா மாறுறத பார்க்கலாம். சோ அதாலதான் என்ன ஆகுது, வாட்டர் டிராப்லெட்ஸ் பாக்குது. அப்ப ஏர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர் இது கூட வந்து இந்த டம்ளரை வந்து டச் பண்ணும்போது, இந்த கோல்டு கிளாஸ் இருக்கிற டம்ளரை வந்து டச் பண்ணும்போது என்னவா மாறுது, ஓகே, இட் கம்ஸ் ஃப்ரம் த வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் ஏர் which cools down changes into water when it touches the cold glass. அந்த வாட்டர் வேப்பர் இதை டச் பண்ணும்போது என்னவா மாறுது, வாட்டரா மாறுது நம்ம பார்க்கலாம். வாட்டர் டிராப்லெட்ஸா மாறுது நம்ம பார்க்கலாம். Question number 2, what happens to the ice cubes after they are left in the glass for some time? ஓகே, இதையே கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஐஸ் கியூப்ஸ் டம்ளர்லயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம்னா என்ன ஆகும், அப்ப நமக்கே தெரியும், the ice cubes melt and changes into water after some time. கம்ப்ளீட்டா அந்த தண்ணி இது இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் பிக்சர்ல கொடுத்துருக்காங்களே, கம்ப்ளீட்டா என்னவாயிடுது, இது வாட்டரா மாறுது நம்ம பார்க்கலாம். எல்லாமே மெல்ட் ஆயிடும். இந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி தண்ணியை நம்மளுக்கு மாறுது நம்ம பார்க்கலாம். If we eat the water, what will happen to it? ஓகே, இப்ப நம்ம ஹீட் பண்றோம், அதே வாட்டர் நம்ம ஹீட் பண்றோம், இந்த டம்ளர்ல இருக்கிற வாட்டர் ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங், தண்ணி என்ன ஆகும், கொதிக்கும். அதுக்கப்புறம் என்னவா மாறும், வேப்பரா மாறுறதை நம்ம பார்க்கலாம். அப்ப சாலிட பாக்குறோம், லிக்விட பாக்குறோம், கேஷியஸ பாக்குறோம். இதுதான் ஆக்டிவிட்டி 2ல கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ். In the above activity, water forms of water, that is, what forms of water do you see? இந்த ஆக்டிவிட்டியில எந்தெந்த forms of water நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம், சாலிட் அப்படின்றது என்ன இருக்கு, ஐஸ், லிக்விட்ன்றது வாட்டர், அண்ட் கேஸ் அப்படின்றது வேப்பர். ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதர்வைஸ் இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, வேப்பர். சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் சொல்லலாம், அதர்வைஸ் வேப்பர். அப்சர்விங் சேஞ்சஸ். ஓகே, இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவிட்டி ஐ அப்சர்வ். ஐஸ் மெல்டிங். ஐஸ் மெல்டிங் அப்படின்னா ஐஸ் சேஞ்சஸ் இன்டு லிக்விட் வாட்டர். வாட்டர் பாயிலிங் மீன்ஸ் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வேப்பர். That is water in sunlight for 3 days. What happened? The water evaporates, changes into water vapor.
Through these experiments, we find that water can change into ice and steam, and it can also return to its liquid form. Okay, இந்த ஆக்டிவிட்டி மூலமாக, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வாட்டர் என்னவா மாறுது, ஐஸா மாறுது. அதே மாதிரி என்ன, இது ஸ்டீம்னா என்ன, வேப்பரா மாறுது. மறுபடியும் அது என்னவா மாறுது, லிக்விடா மாறுது நம்ம பாக்குறோம். தண்ணியா மாறுது, வாட்டர் டிராப்லெட்ஸா மாறுது நம்ம பாக்குறோம். வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன? Let us understand how such changes takes place in nature. ஓகே, வாட்டர் சைக்கிள் அப்படின்றத பத்தி என்ன பண்ணலாம், இது நம்ம ஒரு எப்படின்றத நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. இது மூலமா நம்ம வாட்டர் சைக்கிளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி 3ல டேக் ஏ டிரான்ஸ்பரண்ட் பேக். ஓகே, இது ஒரு இல்லையா, இதுதான் டிரான்ஸ்பரண்ட் பேக். ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் எடுத்துக்கிறோம், பிளாஸ்டிக் பேக். யூஸ் எ மார்க்கர் டு டிரா த சன், கிளவுட்ஸ், ட்ரீஸ் அண்ட் ஆரோஸ் ஆன் இட் ஷோன் இந்த பிக்சர். இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்களே, அது சன் இருக்கு, கிளவுட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் டிரா பண்ணிடுறோம். ஃபில் 1/3 ஆஃப் இட் வித் கலர்டு வாட்டர். ஓகே, இதுல 1/3னா 3ல ஒரு பங்கு. ஓகே, 3ல ஒரு பங்கு என்ன பண்றோம், நல்லா கலர்டு இங்க இருக்கு இல்லையா, அது இருக்கு, 3ல ஒரு பங்கு கலர்டு வாட்டர். ஓகே, fill 1/3 of it with colored water. You can use blue paint or food dye for this. இந்த colored waterக்காக என்ன பண்ணலாம், நம்ம blue paint யூஸ் பண்ணிக்கலாம், otherwise food dye யூஸ் பண்ணிக்கலாம். Seal the bag tightly to prevent any leakages. அந்த தண்ணி இதுல ஊத்திட்டு என்ன பண்றோம், இங்க தண்ணி இருக்கிற மாதிரி இங்க என்ன ஒரு brown color food dye யூஸ் பண்ணி இங்க இந்த தண்ணி இது என்ன பண்றோம், ஒரு நல்லா சீல் பண்ணிடுறோம். இதை சீல் பண்ணிட்டு place it in the sunlight. இது என்ன பண்றோம், தண்ணியில, that is sunlightல சூரிய வெளிச்சத்துல, சூரிய ஒளியில வைக்கிறோம். After a few hours, observe the changes inside the bag. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேகுக்குள்ள இருக்கிற தண்ணீர் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஐ அப்சர்வ்னா என்ன வாட்ச் பண்ண அப்படின்னா, ஐ ஒண்டர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன் இது நடந்தது அப்படின்ற டாபிக்ல 3 கொடுத்திருக்காங்க. வாட்டர் என்ன ஆகும், சன்லைட்ல வச்சோடனே அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ல இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆகும், ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் இதுல இருந்து எனக்கு என்ன, ஹவு டஸ் வாட்டர் ஹீட் அப், தண்ணி எப்படி ஹீட் ஆச்சு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எதுன்னு சொல்றோம், நம்ம சன்லைட்ல வச்சோம், சூரிய வெளிச்சத்துல வச்சதால. அதே மாதிரி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம்ட் இன்சைட் த கவர். அதே மாதிரி என்னாச்சு, வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம்ட் இன்சைட் த கவர். கவருக்குள்ள என்ன ஆச்சு, வாட்டர் டிராப்லெட்ஸை பார்த்தேன். ஓகே, ஏன்னா அதாவது 1/3 தான் தண்ணி வச்சிருக்கோம். அப்ப மீதி இருக்கிற பகுதியில எல்லாம் தண்ணிக்கு மேல என்ன பார்த்தேன், நான் வாட்டர் டிராப்லெட்ஸை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, how does water droplets is formed, எப்படி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம்ட் இன்சைட் த கவர். ஓகே, இங்க வாட்டர் 1/3 என்ன பண்ணிருக்கோம், கேரி பேக்ல 1/3 ஓகே, 3ல ஒரு பங்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறது மேல என்ன இருக்கு, வாட்டர் டிராப்லெட்ஸ் நான் பார்த்தேன் இன்சைட் த கவருக்குள்ள. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, how does water droplet is formed, இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு. அப்ப ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, when the water vapor cool என்ன ஆகும், it forms a small water droplets inside the bag. ஓகே, இந்த வாட்டர் வேப்பர், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணீர் என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர் ஆகுது. அந்த வாட்டர் வேப்பர் கூல் ஆகி என்ன ஆகுது, ஸ்மால் வாட்டர் டிராப்லெட்ஸ் இன்சைட் த பேகுக்குள்ள ஃபார்ம் ஆகுறது நான் பார்த்தேன். இன்சைட்ல பேகுக்குள்ள ஃபார்ம் ஆகிறத நான் பார்த்தேன். Because of this, என்ன ஆகுது, water droplets is formed. As you have seen in the activity, the sun's heat causes the water into water vapor. As you have seen in the above activity, மேல பார்த்த அந்த ஆக்டிவிட்டியில சன்னோட ஹீட்டால என்ன ஆகுது, வாட்டர் டு டர்ன் இன்டு வாட்டர் என்னவா மாறுது, வாட்டர் வேப்பரா மாறுது. தண்ணி என்ன ஆகுது, ஆவியா மாறுது. when the water vapor cools, இந்த வாட்டர் வேப்பர் கூல் ஆகும்போது என்ன ஆகுது, the air கூட கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, a small water droplets inside the bag. பேகுக்குள்ள வாட்டர் டிராப்லெட்ஸா ஃபார்ம் ஆகுறத பாக்குறோம். அப்ப இந்த வாட்டர் பேகுக்குள்ள என்ன எடுத்தோம், 1/3 தண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த தண்ணி சன்லைட் மூலமா என்ன ஆகுது, சூடாகுது. சூடாகி என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர் கிரியேட் பண்ணுது. இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது, கூல் ஆகி some small water droplets பேகுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. eventually these droplets falls backs down. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எதுக்குள்ள, தண்ணிக்குள்ளேயே விழுந்துரும். Similarly in nature, heat causes water from different sources like oceans and rivers to become water vapor. இதே மாதிரி அதாவது எந்தெந்த வாட்டர் டிஃபரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் படிச்சிருக்கோம், ஓஷன்ஸ், ரிவர்ஸ், இங்க இருக்கிற வாட்டர் கூட என்ன ஆயிடும், வாட்டர் வேப்பரா மாறும். இந்த வாட்டர் வேப்பர் எது ஃபார்ம் பண்ணும், கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணும். மேகத்தை வாட்டர், அதாவது நீர் மேகங்களை உருவாக்கும், மழை மேகங்களை உருவாக்கும். which come down as rains. இதுதான் இன்னும் மாறுது, மழையா வருது. அதே மாதிரி பனியா வருது. அதே மாதிரி என்ன, இது ஹெயில், பனிமழையா மாறுது. this water goes back into rivers, lakes and oceans. இந்த தண்ணி தான் எதுக்கு போகுது, ஆறுகளுக்கு போகுது, லேக்ஸ்னா ஏரிகளுக்கு போகுது, ஓஷன்ஸ்னா கடலுக்கு போகுது. this constant circular movement of water in nature is called water cycle. அப்ப முதல்ல கடல்ல இருக்கிற வாட்டர் எவாபரேட் ஆகி இன்னும் மாறுது,
ஆவியா வாட்டர் வேப்பரா மாறுது. இந்த வாட்டர் வேப்பர் மறுபடியும் என்ன ஆகுது, கிளவுட்ஸ் மழை மேகங்களா மாறுது. மறுபடியும் என்ன ஆகுது, மழை மேகங்கள் என்ன இது கண்டென்ஸ் ஆகி மறுபடியும் மழை பெய்யறதுதான் என்னன்னு சொல்ற, கீழே இருந்து அதாவது தண்ணியில இருந்து மேல போயிட்டு மறுபடியும் தண்ணிக்கே வர்றதுதான் என்னன்னு சொல்ற நம்ம வாட்டர் சைக்கிள். இதுதான் சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன் நேச்சர், தட் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, நிறைய சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. இந்த சோர்சஸ் ஆஃப் இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுது. ஓகே, இதுதான் எவாபரேட் ஆகி வாட்டர் வேப்பர் ஆஃப் என்ன ஆகுது, இதுதான் ரெயின் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் கிளவுட்ஸ் ரெயின் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெயின் கிளவுட்ஸ் என்ன ஆகுது, மழையா மாறி மறுபடியும் எது வருது, கீழே வாட்டர் சோர்சஸ்க்கே வர்றதுதான். இது இங்க ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் மேல போகுது, மறுபடியும் இங்க வாட்டர் ரெயின் கிளவுட்ஸ், இதுதான் ரெயின் கிளவுட்ஸ். இது வெறும் கிளவுடுக்கு போகுது, இது கிளவுடு. ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க்ல இது எவாபரேட் ஆகுது, எவாபரேட் ஆகி கிளவுட்ஸுக்கு போகுது. கிளவுட்ஸ்ல என்ன மாறுது, இது ரெயின் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது. ரெயின் கிளவுட்ஸ் இது மறுபடியும் என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகி மறுபடியும் எங்க வருது, வாட்டர் கீழே வருது. இதுதான் ஏரோ மார்க். இந்த ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க், நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க், நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னா நிலத்தடி நீர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிரவுண்ட் வாட்டர். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு ரெயின் வாட்டர் when it comes down. ஓகே, எப்படி இந்த மேல இருந்து விழற இந்த தண்ணி, மழை தண்ணீர் எங்க கீழே எங்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 4ல டேக் ஏ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். இதோ எடுத்துருக்கோம் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறோம். ஃபில் ஆஃப் ஆஃப் இட் வித் சாயில். இதுல என்ன பண்றோம், கொஞ்சோண்டு மண்ணு போட்டுட்டு ஆஃப் என்ன பண்றோம், மண்ணு போட்டுட்டு அதுல என்ன பண்றோம், ஒரு ஆஃப் அமௌண்ட்டுக்கு மண் ஆட் பண்றோம். ஸ்லோலி போர் வாட்டர் இன்டு த சாயில் யூசிங் எ ஸ்பூன். ஓகே, ஒரு தண்ணியில கொஞ்சோண்டு ஏதாவது வந்து ஸ்பூன்ல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா அந்த மண்ணுக்குள்ள என்ன பண்றோம், நம்ம வாட்டர் ஆட் பண்றோம். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, நம்மள கவனிக்கணும், இதை நம்ம கவனிக்கணும். when it rains some water is soaked up by the soil. ஓகே, இப்போ அதே மாதிரி மழை பெய்யும் போது ஓகே எல்லா வாட்டரும் என்ன ஆகுது, சாயிலால அப்சர்வ் பண்ணிக்குது. the water sinks through the layers of soil and the rocks. அது எது வழியா போகுது, ஓகே இந்த வாட்டர் வந்து மழை பெய்யற மழையில இருந்து வர தண்ணீர் எதுவாது, லேயர்ஸ் ஆஃப் சாயில் மண்ணுக்குள்ளேயும் அதே மாதிரி பாறைகளுக்கு நடுவுலையும் உள்ள போறதை நம்ம பாக்குறோம். the water that gets stored deep underground. இது மூலமா எங்க போகுது, அது அடியில, ஓகே நிலத்து அடியில, அதாவது வந்து நிலத்தடிக்கு போறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். வி டிக் வெல்ஸ். இப்ப நம்ம என்ன எடுக்கிறோம், கிணறு எடுக்கிறோம், போர்வெல் எடுக்கிறோம், டியூப்வெல் எடுக்கிறோம், ஹேண்ட் பம்ப்ஸ் இல்ல, இதுல இருந்து தான் என்ன பண்றோம், இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டரை எது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, கிணற்றின் மூலமா, போர்வெல் மூலமா, டியூப்வெல் மூலமா, ஹேண்ட் பம்ப்ஸ் மூலமா இந்த மாதிரி தண்ணி, ஓகே மழை தண்ணீர் எது வழியா, நிலத்தடி நீர் மூலமா கீழே அடியில போயிடுது இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி வெல் மூலமா, போர்வெல் மூலமா, டியூப்வெல் மூலமா, ஹேண்ட் பம்ப்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், நம்மளோட டெய்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Activity 5, tick the image that will help in groundwater recharge. ஓகே, இதுல எது வந்து கிரவுண்ட் வாட்டர் அப்சர்வ் பண்ணும், கான்கிரீட் ரோடு கிரவுண்ட் வாட்டர் அப்சர்வ் பண்ணுமா மழை பெஞ்சா, கிரீன் லான் அப்சர்வ் பண்ணுமா, அதே மாதிரி பேவ்டு ஏரியா, ஓகே இங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஏரியா வந்து அப்சர்வ் பண்ணுமான்னு கேக்குறாங்க. நமக்கே தெரியும் இது கிரீன் லான். ஓகே, இதை டிக் பண்ணலாம். ஓகே, this one is the correct answer. Green lawn is the correct answer. Next, second one, in cities with many cemented surface, rainwater cannot go inside to the ground easily, which stops groundwater from getting recharged. Okay, இந்த சிட்டிஸ்ல இப்ப நகரமயமாக்கல் மூலமா என்ன ஆகுது, எல்லாமே சிமெண்டட் சர்ஃபேஸ் தான். ஓகே, என்ன இருக்கு, மண்ணு தரையே இல்லாம ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சோண்டு வீட்டுல கூட என்ன இருக்கும், கொஞ்சம் கார்டன் ஏரியான்னு கூட கொஞ்சம் மண்ணு இல்ல, சில இடத்துல வச்சிருப்பாங்க கார்டனுக்குன்னு, சில இடத்துல மண் இல்ல, எல்லாமே சிமெண்டட் சர்ஃபேஸ் இருக்கிறதால என்ன ஆகல, ரெயின் வாட்டர் அதுக்குள்ள போகல. அதாவது என்ன ஆகுது, the ground water from getting recharge, அதால தண்ணியே என்னது, நிலத்தடி நீர் உள்ளுக்குள்ள போகல. Do you know open uncovered areas allow water to seep into the ground? Soak pits, ponds, human-made lakes and planting more trees help rainwater return to the ground. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்னா மேற்பரப்புல இருக்கிற தண்ணி, இதுதான் சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்றோம். ரிவர் இதெல்லாம் மேலேயே இருக்கு இல்லையா தண்ணி, இதுதான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர். இப்ப அதாவது வந்து கிரவுண்ட் வாட்டர்ன்றது அடியில இருக்கிறது, மண்ணுக்கு அடியில இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்றது மேல் பரப்புல இருக்கிற வாட்டர். எது, ரிவர்ஸ், பாண்ட்ஸ், ஓகே ஏரிகள், குளங்கள், குட்டைகள் ஆர் த நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இன் அடிஷன் டு கிரவுண்ட் வாட்டர். இதெல்லாம் கூட என்ன ஆகுது, நேச்சுரல் சோர்சஸ் தான். ஓகே, ஆற்று தண்ணி நம்ம யூஸ் பண்றோம், பாண்டு, ஓகே அதே மாதிரி லேக்
ஏரி தண்ணி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். டு யூ எவர் வண்டர் ஹவ் ரிவர் ஃப்ளோஸ்? ஓகே, நம்ம எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கோமா எப்படி ரிவர் ரிவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்றது. ரிவர் ஆஃபன் பிகின்ஸ் இஸ் ஜேர்னி ஃப்ரம் அப் இன் த மவுண்டன்ஸ். எங்க இருந்து ரிவர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மலையிலிருந்து. ஓகே, மலையிலிருந்து தான் என்ன ஆகுது, அதாவது வந்து நதி மலையிலிருந்து தான் என்ன ஆகுது, ஆற்று தண்ணி வரும். அக்ராஸ் த லேண்ட், எல்லா லேண்டையும் கிராஸ் பண்ணி மலையிலிருந்து வர்றது தான் என்ன ஆகுது, ஆற்று தண்ணின்னு சொல்லுவோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் த்ரூ அன் ஆக்டிவிட்டி. இது ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம எப்படி வந்து மலையிலிருந்து தண்ணி நதி எப்படி வருது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டி 6, மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் ஓல்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் a cup of mustard seeds or any other small seeds. இதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தேவை. அதே மாதிரி மஸ்டர்ட் சீட்ஸ்னா கடுகு விதை, இல்லைன்னா வேற ஏதாவது சின்ன சீட்ஸ் இருந்தா போதும். ப்ரொசீஜர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டேக் a sheet of newspaper and crumble to create folds. இது இருக்கு இல்லையா, ஒன்னும் இல்ல, கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன பேப்பரா கட் பண்ணிட்டு அதை நல்லா கசக்கி வச்சுக்கணும். கிரம்பிள்னா நல்லா கசக்கி இதை வச்சிருக்காங்களே இந்த மாதிரி, அதுதான் என்னன்னு சொல்றோம், ஃபோல்ட்ஸ்னு சொல்றோம். டேக் another sheet and place it over the crumbled paper. ஓகே, இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அது மேல அங்கங்க என்ன பண்றாங்க, அதோ இந்த crumbled sheets அங்கங்க வைக்க சொல்றாங்க. Now press it down so that the slope are gentle. இது என்ன பண்றோம், ஜஸ்ட் மறுபடியும் ஒரு கிரஷ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், அப்பதான் அந்த ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். Now slowly pour the mustard seeds from the cup. இங்க மேல இருந்து என்ன பண்றோம், நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் போடுறோம். இங்க எல்லாமே என்ன இருக்கு, கசங்கி இருக்கு, சில இடத்துல பள்ளமா இருக்கு, சில இடத்துல மேடா இருக்கு. Now slowly pour the mustard seeds from the cup to the highest point of the slope. மேல எவ்வளவு ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு பேப்பரை விரிச்சு வச்சு அதை கசக்கி வச்சிருக்கிறோம். இங்க என்ன பண்றோம், அங்கங்க இந்த ஃபோல்ஸ் வச்சிருக்கிறோம். இப்ப மேல இருந்து மஸ்டர்ட் சீட்ஸை போடும்போது என்ன ஆகுது, அந்த சர்ஃபேஸ் வழியா, ஓகே, ஸ்லோப் வழியா எப்படிலாம் வருது பாருங்க. எங்கெங்கெல்லாம் பள்ளமா இருக்கும் அங்கெல்லாம் அப்படியே சீட்ஸ் இங்கெல்லாம் வந்து இங்க கடைசியா வந்து ரீச் ஆகுறத நம்ம பாக்குறோம். அப்சர்வ் த மூமெண்ட் ஆஃப் சீட்ஸ். இப்போ மேல இருந்து சீட்ஸ் போடும்போது ஓகே, இந்த சீட்ஸ் எப்படி எப்படிலாம் கீழே இறங்குது அப்படின்றத வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான், இது மாதிரிதான் மலையோட உச்சியிலிருந்து தண்ணீர், அதாவது இந்த ஆற்று நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அது மாதிரிதான் என்ன வருது, அந்த ஸ்லோப்ல மேல மலையிலிருந்து இது எப்படி கொட்டுதோ, அந்த மஸ்டர்ட் சீட் எப்படி வருதோ அதே மாதிரி மலையோட உச்சியிலிருந்து என்ன ஆகுது, அந்த நதி நீர் வர்றதை நம்ம பார்க்கலாம். What did you observe the mustard seeds? Okay, இதுல இருந்து நீ mustard seeds என்ன பார்த்த, நீ என்ன கவனிச்ச அப்படின்னு பார்க்கும்போது, mustard seeds roll down. mustard seeds இது உருண்டு ஓடி வருது from the highest points and moves along the folds. ஓகே, அதே மாதிரி folds அங்கங்க கசக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது வழியாவும் சந்து வழியாவும் ஓடி வர்றதை பாக்குறோம். and grooves of the paper. ஓகே, fold and grooves of the paper வழியா வர்றதை நாங்க பார்த்தோம். Are they moving in a straight line or do they spread out in different directions? அது ஸ்ட்ரெயிட்டா வருதா இல்ல வெவ்வேறு டைரக்ஷன்ஸ்ல வருதா அப்படின்னு சொல்லும்போது, are they moving in straight line? No, they are not moving in straight line. They spreaded in different directions depend on the slope and folds of the paper. ஓகே, இது ஸ்லோப்பை பொறுத்தும் ஃபோல்ட்ஸை பொறுத்தும் என்ன ஆகுது, அங்கங்க சந்தா எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வரதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் அதாவது வந்து மலையோட உச்சியிலிருந்து ஆற்று தண்ணி இல்ல நதி என்ன ஆகுது, எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்க இருந்து வரும். Are they collecting in some areas? Do they gather like water gathers in lakes, rivers and so on? Are they collecting in some areas? Do they gather like water gathers in lakes, rivers and so on? Okay, இது வந்து are they is வெவ்வேறு இடத்துல இதை கலெக்ட் பண்றாங்களா இந்த நீர்னா? Yes, the mustard seeds collect in some low areas on the paper. Yes, they gather like water gather in lakes, rivers and other water bodies. Question next, water flows stops, that is water flows, water கூட என்ன ஆகுது, தண்ணி வருது, அது ஸ்டாப் ஆகும், அதே மாதிரி கர்வ்ல போகும் to the shape of the land. ஓகே, அந்த லேண்டோட ஷேப்பை பொறுத்து அதோட வழி அது மாத்திக்கிட்டே இருக்கும். So the flow of water can also change in the shape of the land. அப்ப shape of the land பொறுத்து தண்ணி வரக்கூடிய திசையும் என்ன ஆகும், மாறும். ஓகே, தண்ணி வரக்கூடிய டைரக்ஷனும் shape of the land பொறுத்து மாறும். Discuss அப்படின்ற டாபிக்ல on the basis of activity 6 with mustard seeds, discuss how some rivers flow towards the Arabian Sea while some flows through Bay of Bengal. Okay, on the basis of இப்ப மேல பார்த்தோம் இல்லையா activity 6ல mustard seed activity பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் how some rivers flow towards, சில ஆறுகள் என்ன ஆகுது அரேபியன் சீல வந்து கலக்குது. ஆறுகள்னாவே எங்கன்னா எதுல கலக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நதி, இது ஆறுகள் எல்லாமே எதுல பார்த்தா கடல்ல தான் கலக்கும். அப்ப அது மாதிரி while some flow towards the Bay of Bengal. ஓகே, சிலது பே ஆஃப் பெங்கால்ல வந்து கலக்குது, சிலது எதுல வந்து கலக்குறத பாக்குறோம், அரேபியன் சீல வந்து கலக்குறத பாக்குறோம். அப்ப இதுல ஒரு do you know அப்படின்ற டாபிக்ல, that is the Luni river originating in the Aravalli region in Rajasthan is the only major Indian river that does not drain into sea. Instead, it ends up in the marshy lands of the Rann of Kutch in Gujarat. அதாவது
இந்த பிக்சர்ல லூனி ரிவர் அப்படின்றது என்னன்னா ஆரவல்லி ரேஞ்சில உருவாகக்கூடிய ஒரு நதி. இந்த நதி இந்தியாவோட முக்கிய நதிகள்ல ஒன்றா இருந்தா கூட இது என்ன ஆகுது, கடல்ல கலக்கல. அப்ப இட் டஸ் நாட் ட்ரெயின் இன்டு எ சி, கடல்ல கலக்கிறது இல்ல. பொதுவா நதிகள் எல்லாமே எங்க சேரும்னா கடல்ல தான் சேரும். ஆனா இந்த லூனி நதி அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா, தட் இஸ் ரான் ஆஃப் குட்ச் அப்படின்ற குஜராத் மாநிலத்தில் உள்ள சதுப்பு நில பகுதியில தான் முடிவடைகிறது. அதால இது கடல்ல சேராது. இது எதுல வருது, சதுப்பு நிலையில தான் இது முடியுது. அதால இது கடலில் கலக்காத ஒரு பெரிய நதி அப்படின்ற ஒரு சிறப்பை இந்த குஜராத்ல இருக்கக்கூடிய, இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய லூனி நதி பெயர் பெற்றது. நெக்ஸ்ட் ஒரு பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஐஸ் கேப்ஸ். ஓகே, ஐஸ் கேப்ஸ்ன்றது என்ன ஆகுது, எல்லாமே ஐஸ் வந்து மலைகளா, ஐஸ் மலை மாதிரி இருக்கு. அது என்னன்னு சொல்றோம், கிளேஷியஸ் சொல்றோம். கிளேஷியஸ் மெல்ட் ஆகி என்ன ஆகுது, வாட்டர் ஃபால் ஆகுது. வாட்டர் ஃபால் ஆகி என்ன வருது, இங்க ரிவரா வருது. இந்த ரிவர் அப்படியே என்ன வருது, இந்த பக்கம் இருக்கிறது மவுண்டன்ஸ், இங்க என்ன இருக்கு வேலிஸ், இங்க என்ன இருக்கு மணல் மேடு. ஓகே, டியூன்ஸ் அப்படின்னா மணல் மேடு. இங்க என்ன வருது, வர தண்ணி ரிவர்ல ஆத்து தண்ணி. இங்க என்ன வருது, ஒரு சின்ன லேக் ஏரியா மாறுது. அது மாதிரி இங்க வருது, எல்லா இடத்துலயும் வர்றதை நம்ம பாக்குறோம். மேல மலைகள் இருந்து எப்படி தண்ணி வருது அப்படின்றத இந்த பிக்சர்ல சொல்லியிருக்காங்க. ஐஸ் கேப்ஸ் அப்படின்றது ஃபுல்லாவே பனி மலைகளால் ஆனது. அதுதான் கிளேஷியஸ் சொல்லுவோம். அது மெல்ட் ஆகும் போது வாட்டர் அங்க மெல்ட் ஆகி என்ன ஆகுது, வாட்டர் ஃபால் ஆகுது. அது ரிவரா வருது. இந்த பக்கம் வரும்போது லேக்ஸா வருது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த சைட்ல என்ன இருக்கு, இந்த சைடு மவுண்டன் இருக்கு, வேலிஸ் இருக்கு, டியூன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டெசர்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த பிக்சர்ல அவர் லைஃப் லைன் ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திஸ் மேப் ஆஃப் இந்தியா ஷோ சம் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் இன் கண்ட்ரி. இதுல மேஜர் ரிவர்ஸ் எதுலாம் அப்படின்னு பார்க்கும்போது காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, தப்தி, நர்மதா, யமுனா, கங்கா, பிரம்மபுத்திரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நதிகளை இங்க இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆக்டிவிட்டி 7ல ஃபாலோ த ஃப்ளோ. ஓகே, ஃபாலோ த ஃப்ளோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மேப் யூ கேன் see the rivers flowing in different directions. Some flow in the Bay of Bengal and some flow in the Arabian Sea. மேல இருக்கிற மேப்ல என்ன ஆகுது, சில நதிகள் வந்து பே ஆஃப் பெங்கால்ல வந்து கலக்குது, சில நதிகள் வந்து அரேபியன் சீல கலக்குது. அப்ப நேம் ஆஃப் த ரிவர் மூவ் டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால். எந்தெந்த நதிகள்லாம் பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால்னா வங்காள விரிகுடா, அதே மாதிரி அரேபியன் சீனா அரபிக்கடல். அப்ப இந்த ரெண்டு இடத்துல இதெல்லாம் வந்து கலக்குதுன்னு கேக்குறாங்க. கோதாவரி அது வந்து பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீல கிடையாது. நர்மதா எங்கன்னா தட் இஸ் அரேபியன் சீ. கங்கா எங்கன்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. அதாவது வந்து நெக்ஸ்ட் காவேரி வந்து பே ஆஃப் பெங்கால், கிருஷ்ணா பே ஆஃப் பெங்கால், தப்தி அப்படின்னு பார்க்கும், தபதின்னு சொல்லுவோம். அது வந்து எங்கன்னா அரேபியன் சீல வந்துதான் கடல்ல கிடக்குது. பெரும்பாலும் எல்லா நதிகளும் எங்க கிடக்கும், கடல்ல தான் கிடக்கும். அப்ப எந்தெந்த நதிகள்லாம் பே ஆஃப் பெங்கால்ல வந்து கலக்குது, எந்தெந்த நதிகள்லாம் அரேபியன் சீல வந்து கலக்குது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ கோதாவரி, கங்கா, காவேரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, கிருஷ்ணா எல்லாமே பே ஆஃப் பெங்கால். அதே மாதிரி நர்மதா, தப்தி, அரேபியன் சி. நெக்ஸ்ட் லைஃப் இன் வாட்டர். ஓகே, வாழ்க்கையில தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது. அஃப்ரின் நோட்டீஸ் that the rain had filled up the pond near the school ground. அர்ஃபின் உடனே நோட்டீஸ் பண்றான், கவனிக்கிறான். ஒரு நல்ல மழை தண்ணி எங்க இருக்கு, அவங்க ஸ்கூல் கிரவுண்ட் கிட்ட இருக்கிற ஒரு பாண்ட்ல நல்ல தண்ணி தேங்கி இருக்கிறத பாக்குறான். ஷீ கால்ட் அவுட் டு ஜோதி. உடனே ஜோதியை கூப்பிட்டு கேக்குறா. உடனே ஜோதியை கூப்பிடுறாவ, கம் அண்ட் லுக், they could see tiny fish swimming and small frogs sitting on a lotus leaf. ஓகே, உடனே அவ என்ன பண்றா, ஜோதியை கூப்பிடுறா. கம் அண்ட் லுக், இங்க வந்து பாரு. they could see tiny fish. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன ஃபிஷஸ் அந்த தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. அதே மாதிரி சின்ன சின்னதா தவளைகள் எங்க இருக்கு, அந்த ஒரு லோட்டஸ் லீஃப் இருக்கு, அது மேல உட்கார்ந்து இருக்கிறத அவங்க பாக்குறாங்க ரெண்டு பேரும். இட்ஸ் வண்டர்ஃபுல் டு see the variety of plants and animals living in water. ஓகே, இத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா, எவ்வளவு விதமான தாவரங்களும் விலங்கினங்களும் அந்த தண்ணிக்குள்ள இருக்கு. how are they different from those living on land. ஓகே, இது லேண்ட்ல இருக்கிற அனிமல்ஸை விட எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இதை பாக்குறதுக்கு. how they are different from those living on land. Complete the following table discussing with Pias about the characteristics of animals on land and animals in water. ஓகே, கீழே இதை பத்தி ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட, பியர்ஸ்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க, ஒன்னா படிக்கிறவங்க தான் பியர் குரூப்னு சொல்லுவாங்க. சோ இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி வாட் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் லேண்ட், அனிமல்ஸ் லிவிங் இன், எந்தெந்த அனிமல்ஸ் அதாவது வந்து நிலத்துல வாழற அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்கும் வாட்டர்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் டேபிளர் காலத்துல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் பாண்டு. இங்க இருக்கு பாண்ட்ல என்ன இருக்கு, ஃபிஷ் இருக்கு. அதே மாதிரி ஒரு லோட்டஸ் லீஃப் இருக்கு, லீஃப் மேல ஃப்ராக் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஒரு க்ரோ, இது ஒரு பேர்டு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். இங்க பட்டர்ஃபிளை இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஒரு பேர்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். அழகான சீனு. தண்ணிக்குள்ள என்ன இருக்கு, ஃபிஷ் இருக்கு. அதே மாதிரி ஸ்னேக் இருக்கு.
அனிமல்ஸ் ஆன் லேண்ட், அனிமல்ஸ் இன் வாட்டர். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் லேண்ட்ல, அதாவது நிலத்துல வாழக்கூடிய அனிமல்ஸுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும், வாட்டர்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கேனாட் பிரீத் இன் வாட்டர், அது எங்க இருக்குது, தண்ணிக்குள்ள அது, அதாவது நிலத்துல வாழற அனிமல்ஸ் தண்ணிக்குள்ள என்ன ஆகாது, பிரீத் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஃபின்ஸ் டு ஸ்விம், அதுக்கு என்ன இருக்கு, ஸ்விம் பண்றதுக்காக அந்த சைட்ல ஃபின்ஸ் இருக்கும். ஹேவ் லங்ஸ் டு பிரீத் இன் ஏர், ஓகே இங்க என்ன இருக்கும், இதுக்கு லங்ஸ் இருக்கும் ஏரை பிரீத் பண்றதுக்காக. ஹேவ் லெக்ஸ் டு வாக், அதுக்கு என்ன இருக்கும், லெக்ஸ் கால் நடப்பதற்கு கால்கள் இருக்கு. கவர்டு வித் ஃபர், அது மேல எல்லாமே என்ன இருக்கும், ஃபர். ஃபர் அப்படின்னா என்ன, முடியால கவர் பண்ணிருக்கோம். ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் லேண்ட் சோர்சஸ், ஓகே அது என்ன பண்ணுவோம், தண்ணியை லேண்ட் சோர்சஸ், ரிவர்ஸ் லேக்ஸ் இதுல இருந்து தண்ணியை குடிக்கும். ஈட் பிளான்ஸ் ஆர் அதர் அனிமல்ஸ், இதெல்லாம் அனிமல்ஸ் ஆன் லேண்ட். அனிமல்ஸ் இன் வாட்டர் இருக்கு, அது என்ன இருக்கும், தண்ணியில ஸ்விம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஃபின்ஸ் இருக்கும் சைட்ல. ஹேவ் கில்ஸ் டு பிரீத் இன் வாட்டர், ஓகே தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ், அதாவது ஃபிஷஸ் எஸ்பெஷலி எது மூலமா ஸ்விம், எது மூலமா பிரீத் பண்ணணும்னா கில்ஸ் மூலமா. ஹேவ் ஃபின்ஸ், அதாவது கில்ஸ் அப்படின்றது என்னன்னா லங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் இருக்கக்கூடிய லங்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கில்ஸ் சொல்லுவோம். ஹேவ் ஃபின்ஸ் ஆர் டெய்ல்ஸ் டு மூவ் ஈஸிலி, அதால என்ன பண்றோம், டெய்ல்ஸ் மூலமா ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகும். கவர்டு வித் ஸ்கேல்ஸ், ஸ்கேல்ஸ்னா இப்ப மீன் மேல இருக்கு இல்லையா, அந்த மீனோட தோல், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்கேல்ஸ் சொல்லுவோம். அப்சர்வ் ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர், இது எதுல இருந்து எடுத்துக்குதுன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஓகே தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஈட் ஸ்மால் ஃபிஷ் அண்ட் பிளான்ஸ், ஓகே இது எதை சாப்பிடும், எது அனிமல்ஸ் இன் வாட்டர், ஸ்மால் சின்ன சின்ன ஃபிஷ்ஷையும் அதே மாதிரி பிளான்ட்ஸையும் சாப்பிடும். இந்த பிக்சர்ல பெரும்பாலும் என்ன இருக்கு, நீர்வாழ் உயிரினங்களை பத்தி தான் கொடுத்திருக்காங்க நிறைய. இந்த பிக்சர்ல நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களும் நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்களும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கார்டு அப்படி டாபிக்ல டிராகன் ஃபிளை ஃபிளைஸ் ஃபாஸ்ட் அண்ட் லேஸ் எக்ஸ் நியர் வாட்டர் ஈட்ஸ் மஸ்கிட்டோஸ். ஓகே டிராகன் ஃபிளைன்றது சாதாரண பிக்சர்ல இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், வேகமா பறக்கும். அதே மாதிரி எங்க இருக்க தண்ணி கிட்ட தான் முட்டையிடும். அதே மாதிரி மஸ்கிட்டோஸை சாப்பிடும். வாட்டர் ஸ்கார்பியன் இங்க நிறைய பார்த்திருக்கோம் நம்ம. இன்செக்ட் வித் பின்சஸ் லிவ்ஸ் அண்டர் வாட்டர்ல இருக்கும். பிரீத்ஸ் யூசிங் எ டெய்ல் டியூப். நெக்ஸ்ட் பாண்ட் ஹெரான். பாண்ட் ஹெரான்றது இட்ஸ் எ டைப் ஆஃப் பேர்ட் வித் லாங் லெக்ஸ் தட் ஸ்டாண்ட் ஸ்டில் டு கேட்ச் ஃபிஷ். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில், ஓகே டர்ட்டில்னா ஆமை நம்ம சொல்லியிருக்கோம். எ சாஃப்ட் ஷெல்டு டர்ட்டில் தட் லிவ்ஸ் இன் பாண்ட்ஸ் அண்ட் ரிவர், எங்க இருக்கும், குளத்திலையும் அதே மாதிரி ஆறுகள்லயும் வாழக்கூடியது. நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்னேக் பார்த்திருக்கோம். எ ஹார்ம்லெஸ் வாட்டர் ஸ்னேக், அதை தண்ணி பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப எ வாட்டர், அதாவது ஹார்ம்லெஸ் வாட்டர் ஸ்னேக் தட் ஈட்ஸ் ஃபிஷ் அண்ட் ஃப்ராக், எதை சாப்பிடும்னா ஃபிஷ்ஷையும் ஃப்ராகையும் சாப்பிடும். ரீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பிளான்ட், ஓகே க்ரோயிங் அலாங் த எட்ஜஸ் ஆஃப் த பாண்ட்ஸ், டால் அண்ட் கிராஸ் லைக், ஓகே நல்லா உயரமா வளரக்கூடிய என்னது கிராஸ் மாதிரி புல் வகையை சார்ந்தது. லோட்டஸ் அண்ட் வாட்டர் லில்லி ஃப்ரூட்டட் ஃப்ளோட்டிங், ஓகே அதாவது லோட்டஸ் அப்படின்னா நமக்கே தெரியும் தாமரை, வாட்டர் லில்லி அல்லிப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஃபிளவர்ஸ் ஃப்ளோட் ஆன் வாட்டர், ரூட்ஸ் ஸ்டே இன் த பாண்ட் பெட். ஓகே இங்க என்ன இருக்கும், நல்லா மேல் பரப்புல என்ன இருக்கும், ஃபிளவர்ஸ் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். மிதக்கும். வாட்டர் ஹயாசின்த் ஏற்கனவே தெரியும், ஃப்ரீ ஃப்ளோட்டிங். எ ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் தட் ஃப்ளோஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆன் வாட்டர், ஓகே அதாவது தண்ணி மேல என்ன ஆகும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுதான் ஹயாசின்த், வாட்டர் ஹயாசின்த், ஃப்ரீ ஃப்ளோட்டிங். Activity 8 visit a local water body like a pond, lake or an aquarium with your teacher or parents and observe life in and around your water body. ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாடிக்கு போங்க. அது பாண்டா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம், அக்வாரியமா இருக்கலாம். வித் யுவர் டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் யார் கூடனா போயிட்டு அங்க என்ன பண்றோம், லைஃப் இன் அண்ட் அரௌண்ட் த வாட்டர் பாடி. ஓகே வாட்டர் பாடியை சுத்தி வாழக்கூடிய உயிரினங்களை பத்தி ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் அப்சர்வேஷன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இது அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு நீங்க இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த பேர்ட் ஆர் அனிமல்ஸ், மவுத் ஆர் பீக், மூவ்மெண்ட் த்ரூ லெக்ஸ், ஃபீட், ஃபின்ஸ் அண்ட் அதோட டயக்ராம், ரஃப் டயக்ராம். ஃபிஷ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன இருக்கு, ரவுண்ட் மவுத் ஃபேசிங் அப்வர்ட்ஸ் நமக்கே தெரியும். மூவ்மெண்ட் த்ரூ ஃபின்ஸ் மூலமா ரஃப் டயக்ராம் ஃபிஷ் பத்தி. அதே மாதிரி பாண்ட் ஹெரான் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன இருக்கு, லாங் அண்ட் பாயிண்டட், அதோட மவுத் லாங் அண்ட் பாயிண்டட். அதே மாதிரி இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேர்ட், ஓகே பாயிண்டட் பீக். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் தின் லெக்ஸ் மூலமா அதே இது ஒரு ரஃப் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஃப்ராக் அப்படின்னு பார்க்கும்போது மவுத், மூவ்மெண்ட் த்ரூ லெக்ஸ், நெக்ஸ்ட் ரஃப் டயக்ராம். க்ரோ அப்படின்னு பார்க்கும்போது லாங் அண்ட் பாயிண்டட் பீக், நெக்ஸ்ட் தின் லெக்ஸ் இருக்கும், அதோட ரஃப் டயக்ராம். டக் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் என்ன இருக்கு, பீக் தான். நெக்ஸ்ட் வெப்டு ஃபீட், அதோட ரஃப் டயக்ராம்.
2. Draw the plants that you saw during the visit and label them with their local name. Draw the plants that you saw. Okay, நீ என்ன plant நீ பார்த்த? Okay, உன்னோட visit போன இல்லையா? அப்போ water bodies சுத்தி இருக்கக்கூடிய plants and animals பார்த்தோம் இல்லையா? Okay, and label with their local name. அதோட என்னென்னத்தை பார்த்த? அதோட local name என்ன? Okay, plants floating above water. தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கிற தாவரங்களை பார்த்தேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? லில்லி. அதோட local name அல்லிப்பூ அப்படின்னு சொல்லலாம். Plants under water. தண்ணிக்கு அடியில இருக்கிறது ஹைட்ரிலா. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? நீர்த்தாழை அப்படின்னு நம்மளோட லோக்கல் நேம். Plants whose roots in the water bed but are seen above the water. Plants whose roots are in the water bed. Water bedல அதோட ரூட் இருக்கும், but are seen above the water. தண்ணிக்கு மேலேயே அதோட ரூட்டை பார்க்கலாம். அப்ப அது என்னது? லோட்டஸ். அது என்னன்னு சொல்லாததான் என்னது? தாமரை. Activity 9. Take a piece of paper and put a drop of water on it. Observe. Okay, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அது மேல தண்ணி போட்டுட்டு நீ அப்சர்வ் பண்ற. நெக்ஸ்ட், கலர் த பேப்பர் வித் வேக்ஸ் கிரையான். அதே பேப்பரை இன்னொரு பேப்பர், அந்த பேப்பர் என்ன பண்றோம்? நல்ல வேக்ஸ் போட்டு கலர் த பேப்பர் வித் வேக்ஸ் கிரையான்ஸை போட்டு ஃபுல்லா கலர் அடிச்சிடும். நவ் புட் ஏ டிராப் ஆஃப் வாட்டர் ஆன் இட். டு யூ அப்சர்வ் எனி சேஞ்ச்? இது மேல தண்ணியை ஆட் பண்றோம். இப்ப ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? ரைட் யுவர் அப்சர்வேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. when the paper is colored with wax crayons and then add a drop of water, the water does not spread because wax does not allow water soak into the paper. என்ன ஆகாது? இந்த வேக்ஸ் அதாவது சாதாரண பேப்பர்ல தண்ணி போட்டோம்னா அது என்ன ஆயிடுது? ஃபுல்லா நனைஞ்சு வெட் ஆயிடுது. ஆனா அதே பேப்பர்ல கொஞ்சம் கலர் பண்ணிட்டு அது மேல டிராப்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகாது? அந்த வேக்ஸ் தண்ணிய அலோவ் பண்ணாது. ஓகே, தண்ணியை அலோவ் பண்ணாதால அப்படியே இங்க பிக்சர்ல பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படியே வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இலைகள் மேல இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸ் மாதிரி இந்த கிரையான்ஸ் பேப்பர் மேல இருக்கிற வாட்டர் டிராப்லெட்ஸ் நம்ம பார்க்கலாம். வைனா வேக்ஸ் does not allow water soak into the paper. The wax coating on leaves makes a waterproof. Okay, the waxy coating தான் என்ன ஆகுது? Okay, on leaves makes them waterproof ஆக்ட் பண்ணுது and keeps too much water from getting inside the plant. This helps the plant stay healthy and not getting damaged. Activity 10. Who eats whom? A river food chain game. Okay, distribute slip of paper to the students. Each students write they choose to be, for example, small fish, big fish, frog, bird, human, crocodile, otter. Ask the students to think about what they eat and who eats them. Okay, அது என்ன சாப்பிடும்? அதை எது சாப்பிடும்? ஓகே, நிறைய அதாவது ஸ்லிப்பா பேப்பர் கொடுத்துடணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு இதை பத்தி எழுதணும். ஓகே, அது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் எழுதணும். ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ், ஃப்ராக், பேர்ட் அந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம். அதை அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை யோசிக்க வைக்கணும். அது என்ன சாப்பிடும்? அத்தை எது சாப்பிடும்? What they eat and who eats them. Use a string connected to the students who depend on each other for food. Discuss what they happen in one animal disappears. For example, what if all the fish are gone? Okay, எல்லாமே fish போயிடுச்சுன்னா வேற எது சாப்பிடும் அப்படின்றத பத்தி just you want to do the activity 10. Do it yourself in the classroom. Next, types of plants in water. அதாவது தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய types of plants. Okay, எந்த மாதிரி plants எல்லாம் தண்ணியில இருக்கு. Through this activity we discovered the rich variety of plants and animals that live in freshwater habitats. Okay, நிறைய plants and animals எங்க இருக்கா? நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ல தான் நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். தோஸ் லிவிங் பீயிங்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ். ஓகே, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குன்றது தனிப்பட்ட தகவமைப்புகள் இருக்கின்றன. லைக் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் அண்ட் ஃபின்ஸ், லாங் ரூட்ஸ் தட் ஹெல்ப் தெம் சர்வைவ் அண்ட் க்ரோ இன் வாட்டர். முக்கியமா என்ன இருக்குது? அதுக்கு என்னவா இருக்கும்? ஃப்ளோட்டிங் லீவ்ஸா இருக்கும். அதோட இலைகள்லாம் தண்ணியில மிதக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு ஃபின்ஸ் இருக்கும், லாங் ரூட்டா இருக்கும். தாமரை இருக்கு இல்லையா, அது லாங் ரூட்ஸா இருக்கும். அது என்ன பண்ணுது? அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற தகவமைப்புகளை பெற்றுள்ளதா இருக்கும். This reminds us how essential fresh water is for supporting life on earth. In this chapter we learned that water exists in different forms. அப்ப இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தது என்னன்னா, water exists in 3 different forms. எதுன்னு சொல்றோம்? ice, water and water vapor. We saw how water keeps moving through the water cycle. இப்ப நம்ம பார்த்தோம் என்ன ஆகுது? வாட்டர் எப்படி வாட்டர் சைக்கிள் மூலமா மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். சேஞ்சிங் இட் ஸ்டேட் டிராவல் த்ரூ த ஏர், லேண்ட் அண்ட் ஸ்கை. ஓகே, வாட்டர் சைக்கிள் மூலமா அது எங்கெங்கெல்லாம்
travel ஆயிட்டு வருது ஏர் மூலமா land மூலமா sky மூலமா. We also explored how aquatic plants and animals live in and around water and depends on water for their survival. இது மட்டும் இல்லாம aquatic plants அப்படின்னு பார்க்கும்போது நீர்ல வாழக்கூடிய தாவரங்கள் விலங்கினங்கள் எப்படி வாழுது, அதை சுத்தி எப்படி வாழுது, ஒன்னோட ஒண்ணு எப்படி அது டிபெண்ட் ஆயிருக்கு for their survival அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். Next, let us reflect அப்படின்ற question test நம்ம பார்த்துடலாம். Okay, match the following. நமக்கு தெரியும் ocean water என்றது என்னன்னு சொல்லுவோம், not fit for drinking. Snow என்றது it is a solid form of water. Steam அப்படின்றது vapor form of water. Rain water is the fresh water. Next questions கொடுத்திருக்காங்க. Why do you think most of the water on earth cannot be used for drinking or farming? Most of the water on earth is salty, where in oceans which is not suitable for drinking and farming. Large number of living beings near water bodies. Why? Large number of living beings live near water bodies. Why? Living beings need water for drinking, food and survival. So they stay near water bodies. What would happen if did not rain in your region for 2 years? That is, there will be severe drought, crops cannot grow, shortage of water. Living beings suffers a lot. What do you think? What do you think happens to rainwater in a forest compared to a city? In forests, water gets absorbed into the soil. In cities, water flows on roads and causes flooding. Can you design a house or school that conserves water wisely? What could it include? Yes, it includes rainwater harvesting. That is next reuse of wastewater, proper drainage system, planting more trees and garden. Let us make a fish by folding a piece of paper. இங்க ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளாவே என்ன பண்ணலாம், ஃபிஷ்ஷை ஒரு பேப்பரை வச்சு பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு ஃபிஷ்ஷை நம்ம கிரியேட் பண்ணலாம். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.